நீ மட்டும் சந்தோஷமா இந்த வீட்ல இரு. அட என்னத்த சின்ன பிள்ளைத்தனமா இதுக்கெல்லாம் கோச்சுக்கிறீங்க? இப்ப என்ன நான் வதக்கி கொடுக்கணும் அவ்வளவுதானே? என் நாத்தனாரையும் மாமியாரையும் விட எனக்கு என்னத்த பெருசு? நீங்க என்னைய போய் இப்படி நினைச்சிட்டீங்களே, அதான் நெஞ்சே வலிக்குது. அம்மா தாயே, உனக்கு நெஞ்சும் வலிக்க வேணாம் ஒண்ணும் வலிக்க வேணாம், போ போய் உட்காரு. அத்தை சும்மா சொன்னேன்ட்ட. இப்போ நீங்க ஒன்னொன்னா சொல்லுவீங்களா, அதை கேட்டுட்டு நான் வதக்க வேணாம். ஏய் என்ன ஊத்துடி, சட்டி நல்லா காஞ்சு போச்சு. அதெல்லாம் அப்பாவே ஊத்தியாச்சு தே. அடுத்து என்னத்த போடுறது? ஏய் அம்சா, சும்மா எதுவும் தெரியாதனக்கு நடிக்காத. அத்தை நான் எதுவா இருந்தாலும் உங்களை கேட்டுட்டு தானே பண்ணுவேன். ஏய் சத்தியமா உன் கூடலாம் மனுஷன் இருக்க முடியாதுடி. உன் கூட பேசினாலே பிரஷர் ஏறி செத்துருவேன் போல. என்ன போடுறதுன்னு கேட்டது ஒரு குத்தமா? என் மகனுக்கு ஒன்னைய போய் கட்டி வச்சேன் பாரு, அதான் குத்தம். வெங்காயத்தை எடுத்து போட்டு தொலை. இப்படி சொன்னா எம்பிட்டு பாசமா இருக்கு, அதை விட்டுப்புட்டு. அடுத்து பூண்டு, தக்காளி, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, தேங்காய். அத்தை அப்புறம் தவிடு புண்ணாக்கு. ஏன்டா முறைக்கிறீங்க? ஒரு வீடியோல பார்த்தேன், கறி குழம்புல தவிடு புண்ணாக்கு போட்டா டேஸ்டா இருக்குமா. நாங்க என்ன மாடா தவிடு புண்ணாக்கும் திங்கிறதுக்கு? அத்தை நான் அப்படி சொல்லல, குழம்பு நல்லா இருக்குமேன்னு சொன்னேன். எங்களுக்கு உள்ள குழம்பு மட்டும் போதும், சொல்றத மட்டும் செய்யி. இங்க பாரு வெங்காயம் கருகுது, கரண்டி வச்சு கிண்டி விடு. ஒரு வழியா கொடைக்கானலுக்குள்ள வந்தாச்சு. ஏன் சித்தப்பு மூஞ்சில சந்தோஷமே இல்ல, ரொம்பக்கும் கவலையா இருக்கியே. பத்தல குண்டு தாண்டின உடனே என்னடா சொன்னீங்க? நாங்க என்ன சொன்னோம்? கடையில சோறு வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல. இங்க பாரு கொடைக்கானலே வந்துடுச்சு, ஆனா இன்னும் வாங்கி கொடுத்த பாடு இல்ல. சித்தப்பு உனக்கு சோறு தானே வேணும், இந்த குணா குகை பக்கத்துல வந்துட்டோம், போய் உனக்கு அங்க வாங்கி தரேன். இப்படிதானே பல மணி நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏய் அங்க பாருங்க, குணா குகைக்கு வந்துட்டோம். சரி நீங்க போங்க, நான் போய் காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். டேய் என்னடா காரை விட்டு இறங்கவும் குளிர் இந்த போடு போடுது. அம்மா சித்தப்பா பல்லுலாம் நடுங்குது. எனக்கெல்லாம் குளிரவே இல்ல. என்ன எங்க பார்த்தாலும் காரா இருக்கு, எங்க விடுறது? ஒருத்தனை அவன் ஊர்ல இருக்க மாட்டான் போல, கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் போதும் கொடைக்கானலுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. நம்மள மாதிரி தானே அவங்களும் இருப்பாங்க. மேல ஏறி அங்கிட்டு போலாமாடா? ஒரு சித்தப்பு கார்த்தியும் வரட்டும். சரி அவன் வர வரைக்கும் நான் மேல ஏறி அங்கன நிக்கிறேன். எங்கனையும் ஏறு, ஆனா நீ பாட்டுக்கு விழுந்து தொலைஞ்சிடாத. என்னைய பார்த்தாடா இப்படி சொல்ற? இப்ப பாரு நான் எப்படி ஏறுறேன்னு. யோ எங்க இருந்து எங்கயா கால் வச்சு ஏறுற? கவட்டை எதுவும் கிழிஞ்சிடாம. எப்படியும் நான் ஏறிட்டேன்ல, நீதான் இளந்தாரின்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கீல, எங்க ஏறு பாப்போம். நீயாச்சும் ஒரு காலா வச்சு உருண்டுகிட்டு போன, ஆனா நான் எல்லாம் அப்படியே பறந்து வந்துருவா பாத்துக்க. எங்க பறந்து வா, அதையும் பாப்போம். எப்படி வந்தன்னு பாத்தீல? சிறப்பான ஆள் நீ. ஏலே நீ கார்த்தி வரவும் கூப்பிட்டு வா, நாங்க அங்கிட்டு போய் நிக்கிறோம். என்னத்த சித்தப்பு ரொம்ப நேரமா உத்து பாத்துக்கிட்டு இருக்க? அது உள்ள ஏதாச்சும் புதையல் இருக்கான்னு பாக்குறேன். யோ அநியாயம் பண்ணாத சித்தப்பு. திடீர்னு உள்ள விழுந்துட்டா என்னையா பண்ணுவ? உனக்கு என்னடா கண்ணு தெரியுதா இல்லையா? அதான் இம்பிட்டு பெரிய கம்பி போட்டிருக்காங்களே, இதையும் மீறி எப்படி உள்ள விழுக முடியும்? யாருக்கையா தெரியும்? கெட்ட நேரம் இருந்தா யமன் ஏரோப்ளேன் புடிச்சு வருமா. இதுக்கு தானே உன் சோட்டால் கூட சேரணும். நல்லா நம்ம ஊரு கிழவன் கூட சேர்ந்து கிழவங்கனக்காவே பேசிக்கிட்டு திரி. சரியா நீ எதுக்கு நெளிச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க? நல்லா உன்னைய பார்த்தா மனத்துக்கிட்டு தான் இருக்காக்கும். ஏலே அதான ஸ்டைலு. நீ எதுக்குடா இங்க தனியா நின்றுகிட்டு இருக்க? அந்த ரெண்டு கிருக்கும் எங்க? இந்தா அங்கிட்டு தாண்டா போனாங்க, நீ வரவும் கூப்பிட்டு போலான்னு நின்றுகிட்டு இருக்கேன். டேய் என்னடா இப்படி குளிருது? ஆமா சித்தப்பு ஏதாச்சும் சொற்றாச்சும் வாங்கி போடணும். ஆனா இதுவும் நல்லா குளுன்னு ஜாலியா தான் இருக்கு. ஆனா உனக்கெல்லாம் எங்க போனாலும் லொல்லு குறையாதியா? எங்க ஏறி படுத்துக்கிட்டு இருக்க? இளையங்கண்டு பயமறியாது அப்படியா? இங்க இருக்கிறதுலயே உயரமான மலையில இருந்து உன்னை கீழே தள்ளி விடுறேன். இளையங்கண்டு பயப்படாம கீழே விழுகுதான்னு பாப்போமா? இதுவும் நல்லா இருக்கு. உனக்கு துணைக்கு நான் வேணா வரேன்டா கார்த்தி. வெட்டியே இங்கனே நின்று பேசிக்கிட்டு இருக்காம வாங்கடா அடுத்த சுத்தி பார்க்க போகலாம். உனக்கெல்லாம் வெக்கங்கிறதே இல்லதானே? அது இருந்தா நான் என்னத்துக்கு உங்களோட சுத்திக்கிட்டு இருக்கேன்? சித்தப்பு போதும், அதுக்கு மேல ஏறாத. ரொம்ப தூரம் வந்துட்டேன், முழுசா முடிச்சிட்டு தான் இறங்குவேன். என்னையா நீ வெறும் குரங்கு சேட்டையா பண்ணிக்கிட்டு இருக்க? நம்ம குரங்குல இருந்து தானே வந்தோம், அப்புறம் குரங்கு சேட்டை தான் பண்ண முடியும். இறங்கு சித்தப்பு, அங்கிட்டே விழுந்து தொலைஞ்சிடாத. அதெல்லாம் விழுக மாட்டேன்டா. நீங்களும் இங்க வாங்கடா, சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு. ஏயா நீ ஏறினது பத்தாதுன்னு எங்களையும் ஏறி கீழே விழுக வைக்க பாக்குறியா? அட போங்கடா, உங்களுக்கு வெயிட் பண்ணவே தெரியல. பாத்தியாடா கிழடுக்கு குசும்ப. ஏய் சுபாஷே கேக்குதாடா? யோ சுபாஷ் எப்பயும் காப்பாத்தி கேரளா கூப்பிட்டு போயிட்டாங்கயா. என்னைய கேட்காம எப்படி சுபாஷ் கேரளா கூப்பிட்டு போகலாம்? நீ வர வரைக்கும் சுபாஷ் இங்க வச்சுக்கிட்டு இருந்தா இந்நேரம் பரலோகம் தான் போயிருப்பியான். சுபாஷ் தான் இங்க இல்ல, அப்ப கண்மணிய கூப்பிடுவோமாடா? யாரு சித்தப்பு கண்மணி? அதே நம்ம உலக நாயகன் கமல் கூட பாட்டு பாடுவார்ல கண்மணின்னு, அந்த கண்மணிய கூப்பிடுவோமா? இங்க கண்மணியும் இல்ல ஒண்ணும் இல்ல, மொத இறங்கியா. நீ சும்மா இருடா, நான் கூப்பிடுறேன், வருதான் பாப்போம்.
இப்ப பாரு நான் பாடுற பாட்டை கேட்டு கண்மணி வரப்போகுது. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது, அலலா லா 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 லா. அடச்சி நிறுத்து, பாட்டு பாடுனது கூட ஏத்துக்குவையா, கடைசியில லாலலா லாலலான்னு ஒண்ணு பண்ண பாரு, சத்தியமா முடியல. என்ன சித்தப்பி நீ பாடின பாட்டை கேட்ட கண்மணி வரும்னா எங்க காணோம்? இந்த ஆளு பாடின பாட்டை கேட்ட கண்மணிலாம் வராது, இளையராஜா தான் வருவாரு. டேய் அம்பிட்டு நல்லா வாடா பாடுன, இளையராஜா வந்து பாராட்டுற அளவுக்கு நல்லா கிழிச்ச. அவரு பாட்டை பாடினதுக்கு உனக்கு ஸ்ட்ரைக் கொடுக்க வருவாரு. ஆமா ஆமா அதெல்லாம் பண்ணாலும் பண்ணுவார்தான். என்னங்கடா இது, சும்மா வாயில பாடுனது ஒரு குத்தமா? எல்லாரும் வாயில பாடாம மூக்குலையா பாடுவாங்க. நான் பாடுவனே, கங்கங்கி அங்கங்கி காங்கங்கும் கரியமே. போதும் போதும். பாண்டி வா, அம்மாச்சியை பார்த்துட்டு வந்து விளையாடு. அடியே இங்க பாரு, ஒழுங்கா நாளைக்கு விசேஷத்தை முடிச்சோமா கிளம்பணுமான்னு இருக்கணும். இங்க இருந்தா வேலை எதுவும் பார்க்காம நல்லா சொகுசா இருக்கலாம்னு 10 நாளைக்கு இருக்க ஐடியா போட்டேன்னு வச்சுக்க. அப்படியே இங்கேயே இருந்துக்க, நான் பாட்டுக்கு கிளம்பிடுவேன். அட ஏங்க நீங்க வேற, இங்க எல்லாம் எப்படி 10 நாளைக்கு இருக்க முடியும்? உங்க அம்மா மட்டும் இருந்தா கூட இருக்கலாம். உங்க அண்ணன் பொண்டாட்டி இங்க தானே இருக்கு, சும்மாவே எனக்கு அதுக்கு ஆகாது. இதுல என்கிட்ட நான் 10 நாளைக்கு அவளோட இருக்கிறது. என்னமோ சொல்ற பாப்போம். கடைசியில எனக்கு டயர்டா இருக்கு, நான் ஒரு 10 நாள் இங்கே இருந்துட்டு வரேன்னு சொல்லாம இருந்தா சரி. அதெல்லாம் சொல்ல மாட்டேங்க. இங்க வந்தது நல்லா சொகுசா இருந்துட்டு போலான்னு தான் வந்தது. இதுல உடனே கிளம்பணுமா அந்த மனுஷனுக்கு? ஆனாவது எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டு ஒரு நாள்ல கிளம்புறதாவது. ஏ பாண்டி வாடா, சும்மா வந்தது வராதுமா அது கூட விளையாண்டுகிட்டு இருக்கான். அம்மாச்சி உனக்காக கரிஞ்சோறுலாம் ஆக்கி வச்சிருக்குடா. என்னது கரிஞ்சோறா? அட ஆமாண்டா, வா போய் சாப்பிடுவோம், பசிக்குதுல்ல. பேரு சவுண்ட் கேக்குதே, வந்துட்டாங்க போல. வாடி வாடி என் தங்க பிள்ளை, வாமா. வாங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாப்பிள்ள, உட்காருங்க. பாப்பா நீயும் உட்காரு. சரிம்மா. ஏய் பாத்து உட்காருடா, அம்மாச்சி மேல இடுப்பு உடைச்சிடாத. இவன் உட்கார்ந்தா என் இடுப்பு உடைய போது, என் பேரை எம்பிட்ட ஆசையா என் கூட விளையாடிட்டு இருக்கான். இடு பாப்பா, அவன் விளையாடட்டும். இவ பாப்பாவா? நல்லா பாக்கிறதுக்கு செனப்பண்ணி மாதிரி இருக்கா. இவ பாப்பாவா? அதனாலே இதெல்லாம் காதுல கேட்கணும்னு தலையெழுத்து. அண்ணன் எங்கம்மா? அவன் காலையிலே கறி எடுத்து கொடுத்துட்டு வேலைக்கு போயிட்டியாண்டி. என்னமோ இன்னைக்கு முக்கியமான வேலை இருக்கா. ஓ மருமக எங்கம்மா? இல்லதாண்டி இருந்தா, நீ வந்தது அவளுக்கு தெரியாதுல்ல. பொறு கூப்பிடுறேன். அத்தை கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. ஐயோ உங்களுக்கு தண்ணியே குடுக்கலையா மாப்பிள்ள? நீங்க வந்த சந்தோஷத்துல அதவே மறந்துட்டேன். ஹம்சா, டெம்பிள தண்ணி மோந்துட்டு வாமா. ஏய் இவங்க கூப்பிட்ட உடனே நான் போயிடணுமா?